அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024 டிஎஃப்சி சென்டர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டிஎஃப்சியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபெசிலிட்டேஷன் சென்டர். ஸோ இந்த டிஎஃப்சி சென்டரோட அட்வான்டேஜஸ் என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம், அதாவது யூசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்போ உங்களுக்கு நியரஸ்ட் டிஎஃப்சி சென்டர் வந்து கேட்பாங்க, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டிஎஃப்சி சென்டர் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நம்ம வந்து இந்த டிஎஃப்சி சென்டர் அப்ரோச் பண்ண டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டிஎஃப்சி சென்டர் நம்ம எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப, ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மே மாதம் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க, லைக் உங்கள் நேமோட ஸ்பெல்லிங் மாற்றிட்டீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்க்கு பதிலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டரே மாற்றி கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க, ஓகேவா? அப்ளிகேஷன் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது சிலருக்கு வந்து மிஸ்டேக் வரும். ஸோ 12th மார்க் ஷீட் பதிலாக 11th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, 10th பதிலாக 12th அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதாவது இந்த அப்ளிகேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அது உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் யூ ஹவ் டு அப்ரோச் த டிஎஃப்சி சென்டர். அதனால அப்ளை பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் டிஎஃப்சி சென்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நியரஸ்ட் டிஎஃப்சி சென்டர் எதுன்னு சொல்லிட்டு நான் சில லிஸ்ட் ஆஃப் டிஎஃப்சி சென்டர் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுவேன். ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் எந்த டிஎஃப்சி சென்டர் இருக்குதுன்னு, ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் வந்து இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருக்காது. ஸோ அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபோனில் கூட ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம், பட் அந்தளவு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது. சின்ன ஸ்க்ரீனு நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் அப்ரோச் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, அப்போ நீங்கள் டிஎஃப்சி சென்டரை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் இப்போ பண்ணியிருக்கீங்களா, அந்த மிஸ்டேக் எப்படி சரி பண்ணணும்னா நீங்கள் வந்து அதுக்கான ரெலவென்ட் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் டிஎஃப்சி சென்டரில் கொடுத்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எவ்ரிதிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து டிஎஃப்சி சென்டரை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் டிஎஃப்சி சென்டர் நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இந்த டிஎஃப்சி சென்டர் நேம், அதனுடைய அட்ரஸ் இருக்குது, அதனுடைய கோஆர்டினேட்டர், அவங்களோட மொபைல் நம்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எது இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மேக் ஷுர் ஒரு 110 டிஎஃப்சி சென்டர் இருக்குது. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப ஸோ நியரஸ்ட் டிஎஃப்சி சென்டர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நமக்கு வந்து நிறைய விதத்தில் டிஎஃப்சி சென்டர் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் ஸோ டூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.